அந்த காமெடி. தங்கம் அங்கே பாருங்க தங்கம் எத்தனை தென்னை மரம். நம்மளை கூட்டிகிட்டு போய் எக்ஸல் பிளாக் பண்ண. வணக்கம், நான் உங்கள் டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பொண்ணுத்துன்னு ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிருப்போம். இப்போவும் அங்கேயே தான் போகிறோம். போய் செம்ம ஃபன்னாகவும் இருந்ததுக்கும் அதே மாதிரி திரும்பி வரும்போது பல்ப் வாங்கியிருப்போம். இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் அவாய்ட் பண்ணி குருவியெல்லாம் நிறைய இருக்குங்க இங்கே. இப்போவும் அங்கேயே தான் கிளம்பிட்டோம். செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் கடைசியில் ஒரு பல்ப் வாங்கியிருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் நம்ம எப்படி திரும்பி வந்திருப்போன்றதை இந்த வீடியோவில் இருக்காங்க. வாங்க இந்த விளாக்குள்ளே போகலாம். டிடிஎஃப் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம டேங்க்கில் பாதி பெட்ரோல் இருக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம ஒரு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மைக்கோட கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டேங்க்கில் பாதி பெட்ரோல் இருக்குது. பாதி நான் வந்து ஆஃப் பண்ணி தாங்க போகிறேன். நான் பெட்ரோல் நம்ம அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். மாப்பிள்ள பெட்ரோல் அடிச்சுக்கலாமா? அரை டேங்க் இருக்குது. என்டிடிஎஃப் நம்ம ரொம்ப நேரமாக அங்கேயே இங்கேயே சுற்றி கடைசியில் நம்ம அந்த ரோட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதில் வந்து ஸ்ட்ரைட் ரோடு தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மாப்பிள்ளை பின்னாடி உட்காந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு வரான். ஜாலியாக இருக்குங்க ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் ரொம்ப நாள் கனவு. ஏமாப்பிள்ள புரியல. ரீசார்ஜ் ஆஃபரா? வரும்போது கேட்டு பார்க்கலாம். ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்குங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்பப்போ அந்த கண்ணாடி பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வர வண்டியோ நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். 10 கிலோமீட்டர் கிட்ட இதே கிடையாதுங்க, பெட்ரோல் பங்கே கிடையாது. ஆஃப் டேங்க்லேயே இருக்குது. அப்பப்போ பெட்ரோல் ஆஃப் பண்ணி தான். வீடியோ ஆன்ல இல்லையா? அக்ஷய் கேக்குதா? அந்த டிஸ்பிளே டைமிங் நான் கம்மி பண்ணி வச்சிருக்கேன், சார்ஜ் நிறைய கிடைக்கும்ட்டு. லொக்கேஷனில் இருக்கோம்னா பன்னீர்மடை. இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயாவோட நினைவு நாள். இந்த வீடியோ நீங்கள் அடுத்த நாள் தான் பார்த்துட்ருப்பீங்க. நான் இன்றைக்கி மாப்பிள்ள இன்றைக்கி டேட் எவ்வளோ? இன்றைக்கி டேட் வந்து 24ங்க. இந்த நாளில் தான் எம்ஜிஆர் ஐயா வந்து காலமானார். ஓகே டிடிஎஃப், நம்ம இந்த ரோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம இப்போ தடாகத்துக்குள்ளே இருக்கோங்க. தடாகம் மாப்பிள்ள, இது பன்னீர்மடை தாண்டி அது அந்த பக்கம்டா. இந்த ரோடா? எனக்கு சரியா தெரியல. அதுவும் உண்மைதான். ஆனால் நான் அது ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணேன்னா ஞாபகம் வச்சுப்பேன்டா, ஆஃப் பண்ண மாட்டேன். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? அப்பா இது ஒரு 66 kg அவ்வளோதான் மாப்பிள்ள இருக்கும். ஒரு 66 கிலோலேருந்து 67 கிலோ கிட்ட தாங்க இருக்கும் இந்த வண்டி. அதனால தான் இப்படி கொஞ்சம் விட்டவுடனே போகுது. ஆமாம், அன்னைக்கு போனோம்ல, உனக்கு தெரியாதா? அதுவே நம்ம மேலே நடந்தான் போனோம். வண்டி பெட்ரோல் ஃபுல்லாக முடிஞ்சிடும்டா, ரொம்ப மேடாக இருக்கும். இப்படி இருக்கும். நம்ம நடந்து போகிறதே வந்து ஒரு 50% சொல்ல முடியாது, ஒரு 25% ரிஸ்க்கு தான். இந்த இடத்துல தாங்க நம்ம டேவிட் மாப்பிளையை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருப்போம். இப்போ தான் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் விளாக் பண்ணலான்ட்டு இருந்தேன், வேண்டான்னு விட்டேங்க. அது என்னன்னு தெரில, எனக்கு தோணுச்சே அப்படியே விட்டேங்க.
நம்ம அக்ஷய் மாப்பிள்ள எல்லாருமே நானும் அவனும் தான் ஒட்டுக்க தான் சர்ச்சுக்கு போனோம். போய் செம ஃபன்னாக இருந்துச்சுங்க. எல்லாருக்குமே சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்தோம். நம்ம சர்ச் தாங்க, நம்ம மாப்பிள்ளையோட சர்ச்சுன்னா நம்ம சர்ச்சு தான். மாப்பிள்ள நீ பயப்படாதுடா. என்டிடிஎஃப் நம்ம இப்போ ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள அந்த காமெடி தங்கம் அங்கே பாருங்க தங்கம் எத்தனை தென்னை மரம் நம்மளை கூட்டிகிட்டு போய் எக்ஸல் பிளாக் பண்ண வந்துருச்சுங்க. எனக்கு அது ஸ்ட்ரைக்கே பண்ண முடியல, அவ்வளோ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் அவ்வளோ இந்த இடம் தான், இந்த இடம் ஞாபகம். விவசாயம் ஆமாம். இப்போ பயிர்லாம் இந்த இடத்துல தான் என்டிடிஎஃப் ஃபுல்லாக ரெட்டாக அந்த மண்ணெல்லாம் உழுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணி வச்சுருந்தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். மழை இது மலை, இந்த மலை பனி அங்கே பாரு, பனியே இல்லை இங்கே பாரு, பனி மழை அநேகமாக மழை பெய்யும்னு நினைக்கிறாங்க. இதோ இங்கே இருக்குது நேராக பாரு இங்கே. ஆனால் மாப்பிள்ளை அல்டிமேட்டாக இருக்கும். யானைகள் நடமாட்டம் தான் கொஞ்சம் அதிகம், அது நம்ம சொந்த ரிஸ்க்கு. அப்படியே தான் இருந்துச்சுன்னா பெட்ரோல் தான் மாப்பிள்ள எனக்கு டவுட்டாகவே இருக்கு. பெட்ரோல் 10,000 மாப்பிள்ள. நான் உன்னை இறங்கி நடக்க விட்டுருவேன். விடு மாப்பிள்ள, பயப்படாத. ஆமாம் மாப்பிள்ள, அங்கே வந்துட்டோம். இங்கே தாங்க டாக்டர் பிஜிவி மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் இருக்குது. பேர் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, குட்டி குட்டியாக போட்டிருந்தேன். ராஜன் சர்ச்செல்லாம் இந்த ஏரியா வாவ் அல்டிமேட்டுங்க. ஆனால் ரோட்டில் சத்தியமாக ஒருத்தருமே இல்லைங்க. ஆப்போசிட்டில் அதோ ஒரே ஒரு வண்டி ஏதோ வருது, அதோ ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆமாங்க, நான் என்டிடிஎஃப் நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாலை போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். போடலாமா வேண்டாமான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்டிடிஎஃப். ஆமாம், அதில் வந்து காலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு எங்கே வந்து அது பேர் என்னது, இது கரண்ட் கம்பி வந்து யானை வராமல் இருக்க மாப்பிள்ள. வாவ், இந்த மாதிரி நேச்சர்லாம் விளாக் பண்ண எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? டேய் ஏன்டா நீ வேற பயம்படுத்துற? நமக்குன்னு ஒரு பிரேக் போட்டு அப்படியே திருப்பி இந்த நேச்சரை பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வேற லெவல் என்டிடிஎஃப், இதெல்லாம் சொர்க்கங்க. நம்ம மாப்பிள்ளை வேற சாமியை வேண்டிகிட்டே வராங்க பிள்ளையாரப்பான்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் சேர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெரியும் உங்களுக்கு. ரோடெல்லாம் அப்படியே மேடாகிட்டே போகுது. இங்கே தாங்க பிஜிவி ஸ்கூலாக மாப்பிள்ள இது? பிஜிவி தான், பிஜிவி ஸ்கூல் இதுதாங்க. ஆனால் அந்த இடத்துல ரொம்ப யானை நடமாட்டம்லாம் அதிகம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த கம்பி போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு எஸ்டேட், பெரிய எஸ்டேட் ஏதோ இருக்கோங்க, நான் பார்த்துருக்கேன். நம்ம மலை கிட்ட வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம லாலிபப்பில் வந்திருப்போம். நம்ம லாலிபப்பு ஒரிஜினலாக சொல்கிறாங்க என்டிடிஎஃப். நம்ம கொடுக்குற காசுக்கு வருத்துங்க. வீடு இருக்கு மாப்பிள்ள. சூரியன் சார் வேறு நம்ம கண்ணு கடிக்கிறாரு. ஏ ஏன்டா பயப்படுற? பயப்படாதா மாப்பிள்ள. இதுதாங்க என்டிடிஎஃப். நான் லாலிபப்லேயே தமிழேனே அதான் வச்சுருப்பேன். லாலிபப்பில் வந்தப்போ நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கோன்னு. வண்டி வருது பாரு மாப்பிள்ள, பயந்தல்ல. என்டிடிஎஃப் நம்ம லாலிபப்பு வந்தப்போ அந்த காடு அந்த ரோடுக்கு தாங்க நிற்கிறோம். ஆனால் இந்த வாக் ரொம்ப அட்வென்ச்சராகவும் ரொம்ப புரியல. மலை வாவ், ஐயோ எவ்வளோ பெரிய மலை பாருங்க என்டிடிஎஃப். வா
அதுதான் மாப்பிள்ள இங்கே இருக்கோம் பாரு, அந்த வெள்ளை கலர் கல் தெரியுதா இங்கேருந்து, அங்கதான் பொண்ணு. அன்னைக்கே உனக்கு ஒரு நாள் காமிச்சிடல. ஆமாம், அது நானே சைடில் இருந்தப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆனால் பனி இருந்தது அந்த மலை. நம்ம இப்படி தான் வந்தோம். என்னது? ஆமாம், எல்லாம் வளைச்சு. ஆமாம் ஆமாம். இத்தனை பேர் இருக்காங்களா மாப்பிள்ள, பயப்படக்கூடாது. சரிக்குது. நம்ம சைலன்சரில் வேறு சூடு வச்சுட்டோங்க. லாஸ்ட் டைமு ஹீட் ஆகிடுச்சு, ஓவர் ஹீட்டப்பட்டு நம்ம காலில் வேறு புண்ணாக இருக்குது. இதுவுமே ஒரு கிரியேட்டா அப்படின்னு நினச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேங்க, சத்தியமாக ஒரு கிரியேட்லாம் கிடையாது. என்னப்பா இவ்வளோ கூட்டம் இன்னைக்கு இங்கே, இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆமாம், எல்லாம் கோயிலுக்கு வருவாங்க மாப்பிள்ள இங்கே. டியூக்குடா. நம்ம வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்கேன் டிக்கெட்டு. நான் வண்டி ஏறல முதலையே, அல்டிமேட்டுங்க. ஆனால் வந்ததுக்கு இன்னைக்கு ஒருத்தல மாப்பிள்ள. மாப்பிள்ள இது வந்தது இன்னைக்கு ஒருத்தா இல்லையா சொல்லு, இந்த இதை அழகை பார்க்கறதுக்கு. எங்க நான் அதான் சொன்னானே அப்பவே இருந்துச்சுன்ட்டு. இது ஏதோ சின்ன கோயில் மாப்பிள்ள. நானுமே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இதான் கோயிலுன்னு நினச்சேன். பயங்கரமாக இருக்குது கூட்டம். கூட்டம் பயங்கரமாக தாங்க இருக்கு. இருறா என்ன ஆனை இருக்குதுங்களா? புரியுங்களா? அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தாங்க யானை போகுது. பயங்கரமாக இருக்குது. என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி கோயில்கிட்ட தான் மேலே விட மாட்டாங்க. வா போகலாம். தெரிஞ்சது கேமராவில் எனக்கு ஒன்றுமே தெரில. என்டிடிஎஃப் எந்த நிலைமைக்கு பார்த்தீங்களா, பின்னாடி இவ்வளோ அழகை வச்சுட்டு மேலே போகலான்னு பார்த்தா யானை வந்துடுச்சுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மேலே போக முடியல. ஆனால் நான் வேகமாக வந்துட்டல மாப்பிள்ள. ஐயோ சாமி, நான் வேகமானா அவ்வளோ வேகமாலாம் இல்லைங்க. நம்ம வீட்டிலேருந்து இது பக்கம்தான், அதனால நான் சீக்கிரமாக வந்துட்டேன். ஏன்னா ஒரே ஸ்பீடில் வந்தேங்க, அதான் பிரச்சனையே இல்லாமல் வந்துட்டேன். நான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 5 யானை கிட்ட மேலே நிற்கிதுங்க. அதான் இந்த வழியை தான் இருந்து இறங்குமாம்மா. ஒரு மாங்காய் வாங்கி 2 பேர் சாப்பிட்டுருந்தேன். குடும்பம்ல நல்லா தான் இங்கே இருக்குது. அருமையாக இருக்குங்க. நானும் அசைகிறது இங்கேருந்து தெரியுது. டிடிஎஃப் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதோ அங்கே தாங்க இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் பக்கம்தான், ஆனால் ஏறணுன்னா ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிப்போம். இதோ அந்த இடத்துல தான் யானை இருக்குங்க. 5 யானை கிட்டே இருக்குது. அப்படியே நம்ம போனோன்னு வச்சுக்க, அப்படியே லபக்குன்னு வலிச்சு வாயில் போட்டுக்கும். அதுதான் பிரச்சனையே. மாங்காய் ஒரு அக்கா இருந்தாங்க, இந்த அக்கா மாங்காய் வாங்கிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கருப்படிக்குது. இருங்க, இந்த ஆங்கிள் வேறு செட் ஆகுது. எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக யானை வருது, தண்ணி எல்லாம் குடிக்க வருமாமா, கீழே தான் வருமாமா. தண்ணி தொட்டி எங்கே தாண்டா இருக்குது? தண்ணி தொட்டி பக்கத்தில் தாங்க இருக்குது. இதுதான் தண்ணி தொட்டியா? அது இல்லைடா, அங்கே இருக்குங்க. அங்கே தான் இருக்காமா தண்ணி தொட்டியில். இன்றைக்கி இறங்கி தடாகம் போயிடணுமா? இறங்கி தடாகம் போயிடுமா? ஆமாண்டா.
சன்ரைஸ் வேறு பயங்கரமாக இருக்குது. அப்படியே இங்கே உட்காந்துலாம் போல் இருக்குங்க. பாறை கல் மாப்பிள்ள, அந்த கல்லை எடுத்து எவ்வளோ ஆசைப்பட்டு வந்தோம் மாப்பிள்ள தண்ணியில் குளிக்கலான்னு. ஆனால் தண்ணி வருதாமா, பியூட்டியே இதுதான். இங்கே என்னடா பார்க்குறேன், தண்ணி வந்துட்டு இருக்காமா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே இறங்கிடுச்சு பாதி வழி. பார்த்தியா? கிளம்பிடலாமா? லேட்டாக பிரச்சனை. மயில் இங்கே ஒன்று அழகாக ஒன்று இருக்குங்க. இருங்க நான் கேமரா ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிது மயில். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் கிட்ட போனால் கொத்திடும், அதான் பார்க்குறேன். டிடிஎஃப்ஐ நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம். சின்னதாக சன்ரைஸ் ஆகிட்டு சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து இங்கே நின்றுருந்தோம். என்ன ஒரு ஐடியா பார்த்துக்கோ. ஓகே, நம்மளை பார்க்க இந்த அண்ணா வந்து இந்த அண்ணன் ஹாய் சொல்லண்ணா. ஹாய். நம்மளாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க, நம்ம ஹெல்மெட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வந்துடுச்சு மக்கள், இன்ஸ்டாவில் ஃபாலோ கொடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட யானை பாய் வழி கீழே இறங்கி இருக்குதுங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஆனால் இருக்கீங்க யாருன்னா ஆளை பச்சை நிறைய குத்தி வச்சுருக்கலாம், கொஞ்சம் நஞ்செல்லாம் குத்துக்கலாம், நிறைய குத்திருக்கு. நம்ம அண்ணன் நிறைய இடத்துல பச்சை கையில் குத்திருந்தாங்க. கை காட்டுனா கை காமிக்கிறதா? ஃபுல்லாக கை ஃபுல்லாக பச்சை குத்திருக்காங்க. அண்ணன் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க. ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதில் யூடியூப் சேனலில் பாருங்கள். ஓகே ஓகே, நான் கிளம்புறோம். போகலாமாடா அக்ஷய்? போகலாமா? ஹெல்மெட் என்ன பண்ணலாம், கையில் வச்சுக்கலாமா, வ்ளாக் பண்ணிட்டு போகலாமா? வேணாம், வ்ளாக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அந்த அருவியை பார்க்கணுமே அப்படின்ற ஆசையில் வந்தோம். நம்ம அரிப்பையன் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம அரிப்பையன் கண்டிப்பாக அவன் சாப்பிட்ருப்பாள் மாப்பிள்ள. நம்மளை விட்டுட்டு போகிறான், இவனுக்கெல்லாம் தண்ணியே காட்டக்கூடாது கண்ணில் அப்படின்ட்டு. இந்த வாட்டி தண்ணி வருது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தான் நான் வந்தேன். அப்படியே இந்த கணேசன் சார் வந்து கெடுத்துட்டாருங்க. சரி விடுங்க, எல்லாம் நன்மைக்கு. நம்ம அரிப்பையனை ஒரு நாள் கூட்டிகிட்டு வரலாம். அந்த அரிப்பை யாருன்னு நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம பார்ப்பீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். வீட்டில் தாங்க இருப்பான். ஓகே டிடிஎஃப், நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோ எண்டிங் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கண்டினியூட்டி எதுவுமே இல்லை. போகிறதுக்கு வீட்டுக்கு வேறு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா கிளைமேட்டும் பயங்கரமாக இருக்குது டிடிஎஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்த நம்ம அப்படியே லேண்டு மாற்றி நம்ம ஒரு ஸ்டண்டிங் ஸ்பாட்டாக வச்சுருந்தாலும் பயங்கரமாக இருக்கும். இன்னொரு வியூ பாயிண்ட்டு மாப்பிள்ள, அந்த வியூட்டை நிறுத்தி இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சரி, மாப்பிள்ள வேறு அர்ஜென்ட்டுன்றாங்க. நான் போகும்போது அந்த வியூ கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்படியெல்லாம் நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஸோ ஓகே டிடிஎஃப், இதோடு இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 4 வீக்ஸ் ஆயிடுச்சு. இன்னுமே நான் இந்த வீடியோவை அப்லோடே பண்ணல. அதுக்கு காரணம் இவன் தான். அதுக்கு காரணம் இவன் தாங்க, வேறு யாரும் இல்லை. எதுக்கு காரணம்? இதோ இந்த vlog போடாத காரணம் பொய். பாய் அப்படின்றதுக்கு சொல்ல, பாயின்றது சொன்னாங்க. பொய் நீ எப்போ இவன் ரைடை கூப்பிட்டு போனான்? என்ன எப்போ ரைடு கூப்பிட்டு போனேன் நான்? நீ என்ன சொன்ன அன்னைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ அபசகனமாக பேசினேன் தெரியுமாங்க. அதனாலேயே நான் இந்த வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அன்றைக்கே எனக்கு ஒர்க்குங்க, என்னால் வர முடியாதுன்ட்டு சரி அந்த டாக்ஸி பைத்தியத்தை கூட்டிகிட்டு போன்ட்டேன். அவனும் வந்துட்டான். அன்னைக்கு சரியான பண்ணுங்க. போயிட்டு வந்துட்டு அங்கே போனால் தண்ணி அவங்க அக்ஷய் இதோட 3 டைம் நானே கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் இது வரைக்கும் மேலே போனதில்லை, டாப் போனதில்லை. 3 டைமே ஏதோ ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு ஒரு டைம் என்னாச்சுடா, நான் போயிருக்கேன், அவன் போனது. நீ என்ன சொன்ன? நானும் போனதில்லை. இல்லை, நான் போயிருக்கேன்டா. அவன் 3 டைம் அவன் டாப்புக்கு நான் கூப்பிட்டு போயிருக்கேன். ஆனால் அவன் போனதில்லை. எதனால இப்போ இங்கே காலகாலத்திலே நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாலிபப்பை நான் வாங்கிட்டேன், வித்துட்டான். பேச்சில் நம்ம லாலிபப்பு நம்ம இல்லை பட்ஜெட் காரணமாக நான் வாங்கிட்டேன். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. ஏதோ லாலிபப் வேணுமாப்ல அப்படின்னா இந்த எடுத்துட்டு போய் சும்மா தான் இருக்கு அப்படின்னு சாக்கடையில் விட்டு காவாலியை படிட்டே விடு. அப்படியே உன் மேலே கேஸை போட்டு வருங்காலத்தில் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி ஒன்றுமே இல்லை லைசன்ஸ் வாங்கிடுவேன். சரி ஓகே டிடிஎஃப், இந்த எண்டிங் வீடியோ பெருசாக 1 நிமிஷத்துக்கு மேலே போகுது. பாருங்களேன் வண்டி எவ்வளோ டஸ்ட்டாக வச்சுருக்காங்க. வண்டி ஃபுல்லாக டஸ்ட்டாக தாங்க இருக்கும்.
நான் எடுத்தே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப டஸ்ட்டாக தான் இருக்கும். காலையில் வேலைக்கு கிளம்பியாச்சு. இது விட்டுருக்கு எட்டுக்கால் பூச்செல்லாம் இது விட்ருக்கா, ஸ்பைடர் விட்ருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அப்படி தான். இதில் அடுத்து இங்கே போட்டுப்பேன். இதை வேணாம் இல்லைடா ஃப்ரண்ட் வியூவில் தெரியாது. இது வேண்டாம் சொன்னால் கேள்வி வேண்டாம். வண்டி நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு தாங்க நான் சைக்கிள் கொடுக்குறது. நான் இதுக்கு தான் கொடுக்குறேன். விட்றா இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு விட்ருவானாட்ருக்குங்க. அந்த மாதிரி பண்ணிடுவோம். அப்படியே பச்சை கலர் ஜீன்ஸ் பச்சை கலர் ஜீன்ஸ் பார்த்துப்பேன். இன்னும் ஜார்வேஸ் வாங்குறேன்னா இன்னும் வாங்கலைங்க. நம்ம ஜார்வீஸ் வாங்குறதுக்கு கை வேற வலிக்குது. எப்படி பிடிக்காது? அதெல்லாம் யூடியூபர் தான். ஃபோன் ரொம்ப வெயிட். அன்போ அதனால 50 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன். 2.4K சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன். மாப்பிள்ள வியூஸ் வேற பறந்துக்கிட்டே போகிறாங்க. பரவாயில்ல. நம்ம கூட இருக்கவங்களும் வளரணும்ல. நம்மளும் வளரணும், நம்ம கூட இருக்கவங்களையும் வளர்க்கணும். ஆனால் இவன் வளர்றானா இல்லையான்னு தெரில. மண்டையை மட்டும் நல்லா சொல்லிக்கிறான். சரி, ஓகே NDTF, இதோடு இந்த வ்ளாக் என் பண்ணிக்கிறேன். யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தேன், மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காம டேவிட் பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டல்ல. ஸ்பெல்லிங் சொல்லிடு. JDAVID அதானே? JDAVID டே அப்படிலாம் போட்டாலா இல்லைடா, ஜே டேவிட்னு போட்டாலே வந்துரும்டா. அது ஒரு சிலவங்களுக்கு அப்படி வராது. எல்லாருக்குமே வரும். ஒரு சிலவங்க ஜே டேவிட்சன் பிளாக்ஸ்னு வச்சிருக்கோம். ரொம்ப சோதிக்கிறான். பை. ஸோ ஓகே NDTF, இதோட இந்த vlog இன்னையோட இத்தனை தடவை நானே வீடியோ சைக்கிள் மறந்துருக்கு. எதுக்கு? நான் தான் வாங்கிட்டேன். டே சீட்டே இருக்குடா, உனக்கு கெட்டாதுடா. இப்படி வச்சு ஓட்டினா தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அப்படியே கொண்டு போய் விட்டுருவேன். நீ இன்னும் ஹைட் ஏற்றணும். இன்னும் ஹைட் ஏற்றனா போய் வெல்டு தான் வைக்கணும். வட்டாமா மீட்டர் போச்சு. சைக்கிள் எடுத்துட்டானா அவ்வளோதான். இன்னும் எத்தனை வாரம் கழிச்சு வருவான்னு தெரியும். ஹெல்ப்பர் கதவு தர. ஹெல்ப்பர் கதவு தரடா. தரடா. கிளம்புற நேரத்தில் வேணான்னு சொல்கிறேன். இருறாடி நான் வீடியோ